வந்து அதிமுக திமுக அப்படின்னு இருந்த இந்த தமிழ்நாடு அரசியல் மாறி இருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராமில் உண்டு செய்யப்பட்ட ஒரு போலி பின்பத்துக்கு போயிருக்கு நான் பார்க்குறேன். இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநில கட்சியில் ஒரு கட்சி கூட்டத்தில் தலைவர் வராது, தலைவர் வரவே மாட்டாருங்க, ஆனால் கட்சி கூட்டம் நடக்குங்க, தலைவர் வரவே மாட்டாருங்க, தொண்டர்கள் வளர்ச்சி ஏதாவது கட்சி இருக்கா? விஜய்ங்கிற ஒரு பெரிய நடிகருக்கு பின்புலமாக இருக்கிற ஒரு நடிகருடைய திரைக்கவர்ச்சியை வச்சு விஜய் கட்சி நிற்கிது, நாங்கள் அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம். இது வந்து அரசியலற்ற அரசியல் என்பது மிக ஆபத்தானது. கண்ணு தெரியாத போன விட்டத்தில் பாஞ்ச கதையா, திண்ணையில் இருந்து திடுக்குன்னு வாழ் வந்த மாதிரி அரசியல். இது ஒரு இசையமைப்பாளர் உதவியோடு, ப்ரொடியூசர் உதவியோட முதலமைச்சர் ஆயிருக்காரு. வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் பிறக்காத, தமிழ்நாட்டில் வாழாத ஒருவருக்கு போய் டெல்லியுடைய அரசு பிரதிநிதியை கொடுக்க முடியுது, நண்பருங்க. அப்போ அதுக்கு சுவாசமாக இருக்காரு. இது ஒரு சினிமாவில் உண்டு செய்யப்பட்ட ஒரு மாய பிம்பம். சினிமா வெறி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. இதை எதிர்த்து சண்டை செய்ய வேண்டிய நேரம் தான் நான் பார்க்குறேன். ஆட்சிகள் மாறும், காட்சி மாறும், ஆனால் ஒரு ஆரோக்கியமற்ற விவாதத்தை இந்த தமிழ் சமூகம் இப்போது சந்திப்பதாக நான் பார்க்கிறேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த ரூட்ங்கிற ஒரு நிறுவனத்தால் சினிமாவை தன்னுடைய தொழிலாக வைத்திருக்கக்கூடிய பல நடிகைகள் திடீரென்று அரசியல் பேசினாங்க. அண்ணா வர்றாரு, மாற்றம் வரணும், அண்ணா வர்றாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சின்னு நான் பார்க்கல. இது சினிமா கம்பெனி ஆட்சி. இன்னுமே இந்த ரீல்ஸ் ஆச்சு, இன்ஸ்டா ஆச்சு, இல்லை சினிமா முகத்தினால தான் இருக்காங்கன்றதை நம்ம எப்படி சொல்லிட முடியும்? அண்ணல் காந்தியடிகள் பேரை நீக்கிட்டு ஸ்ரீராம்ங்கிற பேரில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு நோட்டிஃபிகேஷன் போட்டுச்சு. நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டுறீங்களா, இல்லை நிதித்துறை மந்திரிட்ட கேட்டுறீங்களா? ஹிந்தியை இம்போஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி 4வது மொழியா ஆப்ஷனலா சமஸ்கிருதத்தை கொண்டாந்து வச்ச பின்னாடி மிஸ்டர் விஜய் நாட்டின் முதலமைச்சர் வாய் திறந்திருக்குமா இல்லையா? ஜோசப் விஜய்ங்கிற மரியாதைக்குரிய இந்த மாற்றம், நீங்க விரும்பிய மாற்றம், அதிமுக ஒரு சேஞ்ச் வேணும்ல, அப்படி கொண்டு வந்த மாற்றம் பாஜக ஆட்சி வந்தா கூட நடக்காத சில விஷயங்கள் நடந்தது. ஆடு மாடுகளை பலியிடும் சட்டம் குறித்து முக்கிய விவாதம் வந்தது. இந்த நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து பேசுவதற்கு கருத்து சொல்வதற்கு உங்க வாயை யார் கட்டினாங்க? மிஸ்டர் மாற்றம். வணக்கம். வணக்கம். அரசியல் களம் அப்படின்றது 2026 ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தின களமாக இருந்திருக்கு. மக்களுக்கும் சரி, அரசியல் களத்தில் இருந்தவங்களுக்கும் சரி, அரசியல் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது தாவேக்கா ஆட்சி அமைஞ்சது தான். நிறைய பேச போகிறோம். முதல்ல இந்த ஆட்சி எப்படி அமைஞ்சது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திமுகவில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் 60 ஆண்டுகால இந்த அரசியல் வரலாற்றில் வந்து அதிமுக திமுக அப்படின்னு இருந்த இந்த தமிழ்நாடு அரசியல் மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதிமுக திமுகங்கிற தமிழ்நாடு அரசியல் தாண்டி இன்னொரு கட்சிக்கு போயிருந்தால் சந்தோஷப்படலாம். இது கட்சிக்கு போல ஒரு இன்ஸ்டாகிராமில் உண்டு செய்யப்பட்ட ஒரு போலி பின்பத்துக்கு போயிருக்க நான் பார்க்குறேன். கட்சினா கட்டமைப்பு வேணும். கட்சினா ஒரு தலைவர் இருப்பார், செயலாளர் இருப்பார், கட்சி என்று அடிக்கடி கூடுவார்கள், கூட்டம் நடத்துவார்கள். முதலமைச்சரே ஆனாலும் கட்சி வேலையில் கட்சி தலைவர் பார்ப்பார். அதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ஸ்ட்ரக்சர். கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பது, மாவட்ட செயலர்களை சந்திப்பது, கட்சி தொண்டர்களை சந்திப்பது. இங்கே இந்த 50 நாள் ஏதாவது அப்படி கூட்டம் நடந்து பார்த்தீங்களா? 50 நாளில் நடக்கல. ஆனால் அவங்க கட்சின்னு ஒன்று அறிவிச்சதுலேருந்து இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. யார் நடத்தினாங்க? அஃபிஷியலாக நடந்திருக்குல்ல சார், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அவர் தனிப்பட்ட முறையில் வந்து இப்படி இந்தியாவில் ஏதாவது ஒரு கட்சி, அது பாஜகவாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், பொதுவுடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநில கட்சியில் ஒரு கட்சி கூட்டத்தில் தலைவர் வராது, தலைவர் வரவே மாட்டாருங்க, ஆனால் கட்சி கூட்டம் நடக்குங்க, தலைவர் வரவே மாட்டாருங்க, தொண்டர்கள் வளர்ச்சி ஏதாவது கட்சி இருக்கா? ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னீங்கன்னா நான் அப்படி சொல்லுவேன். இல்லை, அப்படி இல்லைன்றது வரலாறு மூலமாக நமக்கு தெரியும். இது வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லை. இப்படி ஒரு கூட்டம் நீங்கள் சொல்கிற ஸ்ட்ரக்சரைஸ்டான ஒரு கட்சி அமைப்பு முறையில் செயல்பட்டது இப்படி புதுசாக இது கட்சியே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து விஜய்ங்கிற ஒரு பெரிய நடிகருக்கு பின்புலமாக இருக்கிற ஒரு நடிகருடைய திரைக்கவர்ச்சியை வச்சு ஒரு நடிகர் அவர் வந்தால் சினிமாவில் இப்படி வேடங்கட்டி நடிக்கிறார், ஒரு வேளை இதை சினிமா முழக்கத்தை வீதியில் கொண்டு வருவாருங்க நம்பிக்கையோடு நீங்கள் சொன்னது மாற்றத்தை உண்டு பண்ணி நான் நம்புகிறேன். ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அதிமுக இது கட்சியாக பார்த்தீங்கன்னா பல பேருக்கு மரியாதைக்குரிய அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் ஒரு நகைச்சுவையாக ட்வீட் போட்டார். அது பிரபலமாக பேசப்பட்டது தமிழ்நாட்டில். மின்சாரம் இல்லைன்னு மக்கள்லாம் போராடுறாங்க. ஒருத்தர் வீட்டில் வந்து போராடும் போது எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறாங்க. வெளியே வந்து ஒருத்தர் எம்எல்ஏ வெளியே போயிருக்காரு போங்கப்பான்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா சொன்னவர் தான் எம்எல்ஏ. பல தொகுதிகளில் யார் எம்எல்ஏ என்று மக்களுக்கு தெரியாது. விஜய் கட்சி நிற்கிது, நாங்கள் அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம். இது வந்து அரசியலற்ற அரசியல் என்பது மிக ஆபத்தானது.
இன்றைக்கும் ஆர்எஸ்எஸோடு திமுக சண்டை போடுதுன்னா ஐடியாலஜிக்கல் அரசியல். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜெயிப்பாங்க தோப்பாங்க, அது வேறு. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு அரசியலை தொடர்ச்சியாக பேச முடியும், ஒரு கருத்துருவாக்கம் குறித்து விவாதிக்க முடியும். ஆனால் இது என்பது நடிகர் விஜய் என்கிற ஒரு தனிநபர் சினிமாவில் அவர் நடிப்பு, அவருக்கென்று அமைக்கப்பட்ட இசை, அவருக்கென்று எழுதப்பட்ட கதை, அவருக்கென்று அமைக்கப்பட்ட திரைக்கதை, அவருக்கென்று எழுதப்பட்ட வசனங்கள், அவருக்கென்று நடித்த துணை நடிகர்கள், அவருக்கென்று ப்ரொடியூஸ் செய்யப்பட்ட ப்ரொடியூசர்கள், அவர்களால் உண்டு செய்யப்பட்ட ஒரு அரசாக பார்க்கிறேன். அதனால தான் நன்றி கடனாக அவர் தன் ப்ரொடியூசருக்கு, தமிழ்நாட்டை சாராத, தமிழ்நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் தொடர்பில்லாத, தமிழ்நாட்டில் பிறக்காத, தமிழ்நாட்டில் வாழாத ஒருவருக்கு போய் டெல்லியுடைய அரசு பிரதிநிதியை கொடுக்க முடியுது, நண்பருங்க அப்படின்னா அது தன்னை உயர்த்தி. அதாவது கட்சிக்காரன் செய்திருந்தால் அவங்க விசுவாசமாக இருக்கலாம், கட்சி ஒரு மாவட்ட செஞ்சுட்டாருங்க விசுவாசமாக இருக்கலாம். இவரை உண்டு செய்த ஒரு சினிமா கம்பெனி, அப்போ அதுக்கு விசுவாசமாக இருக்காரு. இது ஒரு சினிமாவில் உண்டு செய்யப்பட்ட ஒரு மாய பின்பம், வேறு வழி இல்லை. அரசியலில் சாதி வரி எவ்வளவு மோசமானதோ, மதவரி எவ்வளவு மோசமானதோ, மொழிவரி எவ்வளவு மோசமானதோ, இனவரி எவ்வளவு மோசமானதோ, மாநில உரிமை வரிப்பு எவ்வளோ மோசமானதோ, மதச்சார்பின்மை அரசியல் மீது தாக்குதல் நடத்துகிற பாசிசம் எவ்வளோ மோசமானதோ, அதை விட மோசமானதாக சினிமா வெறி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. இதை எதிர்த்து சண்டை செய்ய வேண்டிய நேரம் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு 6 மாதம் நினைக்கிறேன், ஒரு கேரளாவிலேருந்து ஒரு சாதாரண ஒரு சாமானியன் திருச்சியுடைய பேருந்து நிலையத்துக்கு வந்திருப்பார். அவர் அழகு மலையாளத்தில் இங்கடா தமிழ்நாட்டை பாருடாம்பார், ஒரு டைலாக். அப்படியே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் வந்து கேரளா பேசுவார், உங்கள் ஊரில் ஸ்டாலின்ஸு இருக்கார். அது ஒரு அரசியல் குறியீடு. நாங்கள் சொல்கிறோம், வெற்றி தோல்வி என்பது திமுகவுக்கு புதியது அல்ல. ஆட்சிகள் மாறும், காட்சி மாறும், எந்த அரசியல் கட்சிக்கும் புதியது அல்ல. ஆனால் ஒரு ஆரோக்கியமற்ற விவாதத்தை இந்த தமிழ் சமூகம் இப்போது சந்திப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த அரசியல் மாற்றம் என்பது முழுக்க முழுக்க சினிமாவில் இன்னும் நான் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாவில் ஒருவேளை நீங்கள் ஆக்டிவாக இயங்குனீங்கன்னா, ட்விட்டர் தளம் என்பது அரசியல் தளமாக இருக்குது. அது நான் சமூக ஊடகங்களை சொல்கிறேன். ட்விட்டரில் வந்து இன்றைக்கி ஒரு பக்க கட்டுரை எழுதி இந்த ஆட்சி சிறப்புன்னு எழுதுவதற்கு ஒருத்தர் இல்லை. சார் இவர் எழுதுறாரு சார், நீங்கள் ஒரு ஐடியா காமிச்சிட்டிங்கன்னா நம்ம அதை இதாகவே நான் சேலஞ்சாக வைக்கிறேன். பொலிட்டிக்கலாக இந்த ஆட்சி சரியாக இருக்குன்னு தொடர்ச்சியாக ஒரு பக்க கட்டுரை எழுதி அது ஆதரிக்கிற ஒருத்தர் கூட ட்விட்டரில் இல்லை. காரணம் அரசியல் மையப்படுத்தப்பட்ட கூட இங்கே வரலன்னு பார்க்குறேன். ஆனால் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்பு சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த ரூட்டுங்கிற ஒரு நிறுவனத்தால் உண்டு செய்யப்பட்ட, குறிப்பாக அதாவது துணை நடிகைகளாக இருக்கிற சினிமாவை தன்னுடைய தொழிலாக வைத்திருக்கக்கூடிய பல நடிகைகள் திடீரென்று அரசியல் பேசினாங்க. அண்ணா வர்றாரு, மாற்ற வரணும், அண்ணா வர்றாருன்னு. அவர்களுக்கு இது வரைக்கும் அரசியல், நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் ஆனால் கூட தெரியக்கூடாதுன்னு இல்லை, ஜனநாயகத்தில் எல்லாரும் பேசலாம். ஆனால் ஒரு தொடர் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக 4000-5000 ஐடிகளை விலைக்கு வாங்கி ஒரு மாற்றம் பேசுகிற போது இளந்தலைமுறையினர், ஓ இந்த நடிகை பேசுகிறாங்க, இந்த நடிகர் பேசுகிறாங்க, ஓ இந்த நடிகையை பேசுகிறாங்களா, இந்த நடிகர்களை பேசுகிறாங்க, எண்ணம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. அது நாங்கள் ஏமாந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. எங்களை பொறுத்தளவில் இந்த ஆட்சி என்பது சினிமா கவர்ச்சியால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு அவதூறுகளால் விளைந்திருக்க ஆட்சியாக தான் பார்க்குறோம். இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சின்னு நான் பார்க்கல. இது சினிமா கம்பெனி ஆட்சி. அதில் ஓனராக வெங்கட்நாராயணன் தான், அவருடைய பிரதிநிதியாக மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர், முன்னாள் தமிழ்நாட்டில் உச்சபட்ச நட்சத்திரம், மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர் இருந்திருக்கிறார் என்றுதான் பார்க்கிறேன். இது வந்து ஒரு கட்சியே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் முன்னாடி சொன்னீங்க. இப்போ நம்ம என்ன இருக்கோம், இது வந்து ஒரு சினிமா அரசியல், இது சினிமா ஆட்சியாக நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விமர்சனங்களை வச்சுட்டு வந்து நகர்ந்துட்டோம், ஒரு 30-40 நாள் கடந்துட்டோம். இப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்க, வேறு வழியே இல்லை. இப்போது அவங்க வந்து பொலிட்டிசைஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இல்லை அமைப்பு சார்ந்து கரெக்டாக இருக்காங்களான்றதை தாண்டி நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிற அந்த கட்சி வந்து இன்றைக்கி ஒரு ஆட்சியில் இருக்குது. தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுத்துருக்கோம், எப்படி தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு. ஆனால் ஆட்சியில் உட்காந்துட்டாங்க. இன்னுமே இந்த ரீல்ஸ் ஆச்சு, இன்ஸ்டா ஆச்சு, இல்லை சினிமா முகத்தினால தான் இருக்காங்கன்றதை நம்ம எப்படி அப்படி சொல்லிட முடியும்? ஏன் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக திமுக வருவாங்கன்னு நிறைய மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட நிறைய இடங்களில் வந்து விமர்சனத்தை தாண்டி திமுக ஆட்சியில் அமர்ந்ததுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்றது வந்து மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை. அப்போது 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அந்த அடுத்த 5 வருஷம் வந்து திமுக தான் இருக்கும்ன்ற மக்கள் நம்பிக்கை மறுபடியும் உடஞ்சு புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு. அப்படிங்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த 2 கட்சிகள் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதில் முக்கியமாக கடந்த 5 வருடத்தில் இருந்த திமுக மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. அது உண்மைன்னு ஏற்றுக்கிறீங்களா? உரிய வருத்தம் இருக்கலாம். அந்த வருத்தம் வந்து ஏற்புடைய வருத்தம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் அதை எதிர்கொள்கிற தன்மையும்
அதற்கு விளக்கமளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆட்சியை தாண்டி கட்சியாகவே எங்களுக்கு இருக்குது. உங்கள் கட்சி இப்படி செய்துங்க, நீங்கள் 5 வருஷம் ஆண்டீங்க, ஊழல் எப்படி இருக்குன்னா அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய முன்னாள் அமைச்சர்களோ இல்லை எங்கள் முதலமைச்சரோ எங்களை துணை முதலமைச்சரோ அதற்கு உறுதியாக பொறுப்பேற்பாங்க, பதில் சொல்லுவாங்க. உங்களுடைய மொழி கொள்கை இவ்வளோ தப்பாக இருக்குங்க, நீங்கள் பாருங்கள் சமரசம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா அதுக்கு பொறுப்போடு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இல்லை உங்களுடைய ஸ்டாண்டு செக்குலரிசம் கொடுத்து வருகிற உங்கள் ஸ்டாண்ட் ரொம்ப தப்பாக இருக்குது, உங்கள் அமைச்சரே அன்னைக்குவாத வச்சாங்க, நீங்கள் செக்குலரிசம் பேசுகிறீங்க ஆனால் ஒரு அமைச்சர் காய் வெட்டி கட்டிட்டு எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறாங்க, அதுக்கு நாங்கள் ஜஸ்ட் லைக் கடந்து போல விமர்சனங்களுக்கு பதில் சொன்னோம். சாதி அமைப்பு நிகழ்ச்சிகளில் போய் நம்ம சமூக நீதி பேசுகிற திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க, நாங்கள் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொன்னோம், கடந்து போல கயிறு கட்டியிருக்காங்க அமைச்சர்கள் அப்படின்னு விமர்சனம் வச்சாங்க, அதை நாங்கள் கடந்து போல எதிர்கொண்டோம், பதில் சொன்னோம். சாம்சங்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இல்லை, தொழிலாளர்களை போராடுறாங்கன்னு சொன்னாங்க. கூட்டணி கட்சிகளே விமர்சனம் வச்சாங்க, நீங்கள் ஆக்டை மாற்றிட்டீங்கிட்டாங்க, தொழிலாளர் நலச்சட்டங்களை மாற்றிட்டீங்க, நாங்கள் பதில் சொன்னோம். இது ஸ்ட்ரெச்சர்லெஸ் அரசியல். இன்றைக்கி தமிழ்நாடு நீங்கள் சொன்னது மாதிரி அதிமுக, திராவிட இயக்கம், காங்கிரஸ், ஆர்எஸ்எஸ், இங்கே சாதி அமைப்புகள், மத அமைப்புகள், ஐயுமல் போன்ற பாரம்பரியமான அமைப்புகள், பல்வேறு கட்சிகள் இருக்குது. ஒரு லெகசி இருக்குது. அயோத்திதாச பண்டிதர், ரிட்டம்லே சீனிவாசன், நம் தாத்தன்குடி அரசை தொடங்கி மரியாதைக்குரிய தியாகராயர், நடேசனார் அப்படின்னு ஒரு திராவிட இயக்க தலைவர்கள். அதே நேரங்களில் தந்தை பெரியார், மூதறிஞர் ராஜாஜிங்கிற 2 இருதுருவங்கள், கருமவரர் காமராஜர், ஜீவானந்தம், பேரறிஞர் அண்ணா என்ற தலைவர்கள், அதற்கடுத்து தலைவர் கலைஞர், மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா, அந்த சமகாலங்கட்டங்களில் பேசப்பட்ட சங்கரையார், நல்லக்கண் போன்ற பல தலைவர்களுடைய வாதங்கள் இருக்குது. அப்படி கருத்தால் தமிழ்நாடு இன்றைக்கி இந்தியாவுக்கு வழிகாட்டும். நீங்கள் ஒரு டிபேட் ஆரம்பிக்குதுன்னா சனாதனம் குறித்து எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கருத்தை வச்சாருன்னா இந்த டிபேட் தமிழ்நாட்டுடைய கருத்தாக பார்க்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு ஜஸ்ட் எடுத்து பேசாது, ஏன்னா இங்கே சமூக நீதி இயக்கம் இருந்துச்சு, இடஒதுக்கீட்டு வரலாற்றை இந்தியாவுக்கு சொல்லிக் கொடுத்தது, ஒட்டுமொத்த அரசியமைப்பு சட்டத்தை இந்தியா ஏற்றுக்கொண்ட போது வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வேண்டும் இருக்கிறது என்றால் வேலைக்கு போவதற்கு படிக்க வேண்டும். இங்கே எத்தனை பேக்வேர்டு, எத்தனை ஷெட்யூல்டு ட்ரைப் படிச்சிருக்காங்க, அப்போ அவர்கள் கல்விச்சாலைகள் இடஒதுக்கீடு வேண்டும் கோரிக்கை வச்சு இந்த மனிதன் ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்தியை ஏற்றுக்கொண்ட போது அது ஏன் நாங்கள் ஏற்றுக்கணும்? இது நாட் எ நேஷனல் லாங்குவேஜ், எங்கள் ஐடியாலஜி ஹிந்தி இல்லை, எங்கள் முகம் ஹிந்தி இல்லை அப்படின்னு எதிர்த்து எங்கள் தாய்மொழியை எங்கள் ஊர்லேயும் அவரவர் தாய்மொழியை அவரவர் ஊரில் வைங்கன்னு அலுவல் மொழிகளை சட்டத்தை கம்பல்சரி ஆக்குவதற்கு பாடுபட்டமன் தமிழ்நாடு. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அந்த போராட்டத்தில் என்ன சொல்ல போனால் நான் முதலும் எதிர்க்கிற தத்துவம் தினமலர் பேசுகிற தத்துவம். ஆனால் கன்னியாகுமரி போராட்டம் என்று வருகிற போது கன்னியாகுமரி காப்பில் தினமலருடைய ஆசிரியர் முதலிட்டார், கன்னியாகுமரி தமிழ்நாட்டோடு சேர்க்கப்படணும். அவர் பேசுகிற சனாதனம், அவர் பேசுகிற மனுதனமும் எனக்கு ஏற்புடையதில்லை. ஆனால் தமிழ்நாடு எல்லை போராட்டத்தில் அவர் முதல்ல நிற்கிறார். அவர் கூட போய் அங்கேருந்து கம்யூனிஸ்டுகள், அங்கே இருக்கக்கூடிய திமுக, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாம் மொத்தமாட்டாங்க. இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டுகள் இருக்குது. பாஜக ஒரு இடத்துல நீட் தமிழ்நாட்டுக்கு வேணாங்கன்னு பேச சூழலாம் இருக்குது. தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் டிபேட் இருந்துச்சுல. இன்றைக்கி நான் இப்போ வர்றேன், இந்த 50 நாள் ஆட்சி, இதை ஏன் பேப்பர் எடுத்தேன்னா இன்னைக்கு ஒரு செய்தி, கிராமப்புற வேலைவாய்ப்பு நலத்திட்டம், வேலை உத்தரவாத சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டத்தை அண்ணல் காந்தியடிகள் பேரில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்தது. அண்ணல் காந்தியடிகள் பேரை நீக்கிட்டு ஸ்ரீராம்ங்கிற பேரில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு நோட்டிஃபிகேஷன் போட்டுச்சு. நோட்டிஃபிகேஷனை எதிர்த்து இன்றைய கூட்டணி கட்சியில் அங்க வைக்கிற காங்கிரஸ் கட்சி, அதன் தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்து பலமாக போராடினாங்க. காங்கிரஸ் பல்வேறு மாநிலங்களில் போராடியது. இன்னைக்கு அந்த சட்டம் கூடாதுன்னு சொல்லுது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய பாராளுமன்றத்துடைய தலைவர்கள் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களும், அண்ணா ராஜா அவர்களும், எங்களுடைய டிஆர் பாலுமன்ற அவர்களும், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் அறவே கூடாது. ஒன்று, அண்ணல் காந்தியடிகள் பேரை சிதைக்குது. 2, இதுவரை ஒன்றிய அரசு மட்டுமே 100 விழுக்காடு பணத்தை கொடுக்குது. இது முழுக்க வறுமை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். வறுமை ஒழிப்பதற்கான ஸ்பெஷல் ஸ்கீம்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். 100 விழுக்காடு பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ ஜிஎஸ்டி வந்த பின்பு பல்வேறு வரியை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, வருமானத்தை நீங்கள் வாங்கிறீங்க. எங்களுக்கு நிதி வாங்குகிற வருவாய் வாங்குகிற வருமானம் ஒரு காலத்தில் 100 விழுக்காடு வாங்கினோம்னா இன்னைக்கு 30 விழுக்காடை குறைஞ்சிருச்சு. ஒரு பஞ்சாயத்து போடோட கவர்மெண்ட் போயிடுச்சு. இந்த சூழல் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, இந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தில் 60 விழுக்காடு பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்துரும், 40 நீ ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுங்கன்னு சொன்ன போது, மாநில அரசு கொடுங்க சொன்ன போது நாங்கள் எதிர்த்தோம். எங்களோட காங்கிரஸ் எதிர்த்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்த்தாங்க, விசிகாவும் எதிர்த்தாங்க, ஐயுமல் எதிர்த்தாங்க.
எதிர்த்து இந்த சட்டமன்றத்தில் பாஜகவை தவிர, பாஜக உறுப்பினர்கள் தவிர அத்தனை பேரும் ஆதரித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை, இப்போது ஒரு புது திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மாநிலத்துக்கு நிதிச்சுமையை அதிகப்படுத்தும். ஆனால் காந்தியடிகளை கொச்சைப்படுத்துகிற வேலை இது. ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்பை உடைக்குது. இந்த சட்டம் ரொம்ப அயோக்கியத்தனமான ஒன்று, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு நம்ம தீர்மானம் போட்டோமா இல்லையா? எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் பாட்டி ஒரு வேலை 100 நாள் வேலை வாய்க்கு போயிருந்தா அந்த பேரில் வந்து இத்தனை நாள் காந்தியடிகளை பெயர் இருக்காது. காந்தி ரூபா நோட்டை வேணால் காந்தி இருப்பார், அது கொஞ்ச நாள் இருக்குமான்னு தெரியல, கொஞ்ச நாள் இருப்பாரான்னு தெரியல. இன்றைக்கி ஸ்ரீராம் பேரில், பகவான் ஸ்ரீராம் பேரில் வந்திருக்கும். அந்த பணத்தை வந்து மரியாதைக்குரிய ஜோசப் விஜயுடைய அரசாங்கம் இருக்கு, நீதித்துறையா ஒருத்தர் அமைச்சர் இருக்காரு, மரியர் வில்சம் வந்து நாளைக்கு அவர் சாங்ஷன் பண்ண போகிறாரு. ஒரு ஒட்டுமொத்த ஸ்டேட் அட்டானமஸ் கொடுத்து பேசுகிற அத்தனை கட்சிகளும் எதிர்த்த தீர்மானத்தை போட்ட உடனே ஒரு விவாதமே இல்லாமல் நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். நேற்று நைட்டு ஜியோ வந்துருச்சு. என்ன டிபேட் இருக்கு? நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டுறீங்களா, இல்லை நிதித்துறை மந்திரிட்ட கேட்டுறீங்களா, இல்லை தாவேகாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர் அண்ணா ஆனந்திட்ட கேட்டுருவீங்களா? யார்கிட்ட கேட்பீங்க? என்ன ஜனநாயகம்? இதுவும் தமிழ்நாடு எதிர்கொண்டதா? மிகப்பெரிய விவாதம் இல்லாம இந்த ஜீவோ நைட்டோட நைட்டா அமல்படுத்த அதுக்கு அதான் ஒரு தீர்மானம் தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. அந்த தீர்மானம் ஏற்புடையதா இல்லையா? நீங்க பேசணுமா இல்லையா? நாங்க பாஜக எதிர்க்கிறோம் சொல்றோம். நீங்க பாஜக கொண்ட திட்டத்தை நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய உங்க தலைவர் எதிர்க்கிறாரு. ஆனா இங்க 2 மந்திரிகளும் இல்ல ஜோசப் விஜய் செய்தால் சரியாக இருக்கும் ஏன்னா மாற்றம். இது பேசணுமா இல்லையா? பேசலையா? இப்போ இந்த மாற்றத்தான் அரசியல் மையப்படுத்தப்பட்ட திமுக வரும், அதிமுக வரும், ஆட்சி போகும், காட்சி மாறும். எங்கள் ஆட்சி என்பது எமர்ஜென்சி காலத்தில் எமர்ஜென்சி கொண்டு வந்தபோது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கேட்டது, நீங்கள் ஆட்சியை தொடர்ந்தால் எமர்ஜென்சி ஏற்றுக்கலான்டாங்க. தலைவர் கலைஞர் சொன்னது, ஆட்சியா கட்சியா என்றால் கட்சி தான் முக்கியம். ஏன்னா ஜனநாயகத்துக்காக போராட முடியும், பேச முடியும், எழுத முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் வந்திருக்கிற அரசுக்கு என்ன புரிதல் இருக்கிறது? இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த 50 நாளில் நான் மிக முக்கியமான செய்தி சொல்கிறேன். பொதுவுடைமை தோழர்கள் வந்து வச்ச மிக முக்கியமான நிலைப்பாடு என்ன சொன்னாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடுங்க. எஸ், வேலிட் பாயிண்ட். எங்கள் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றாங்க. பிசிகாவும் ஆமாம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சுன்னா பாஜக கொலைப்புறத்தில் வந்துடும், அதனால தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் கூட அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா அதை மறுக்க முடியாது. மறுக்க முடியாது. ஏன் மறுக்க முடியாது சொல்றோம்? ஆளுநர் ஆட்சி வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். பின்னாடில இருந்து பாஜக அமல்படுத்த வேண்டிய திட்டங்கள் எல்லாமே வந்து நேரடியா அமல்படுத்துவாங்க. தமிழ்நாடு கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இன்னைக்கு மாநில ஒரு 50 நாள்ல பறிக்கப்படும். 50 நாள்ல பாஜக ஆட்சி வந்தா கூட நடக்காத சில விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா பேரறிஞர் அண்ணாவுடைய இருமொழி கொள்கை தான் எங்களுடைய இதயம்னு மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள், தன் ஆளுநர், முன்னாள் நடிகர், இன்னார் முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு. சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயம்ங்கிற சட்டம் தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் ஆண்டபோது வரல. பார்லிமெண்ட்ல பில் இன்ட்ரடியூஸ் பண்ண போது ராகுல் காந்தி எதிர்த்தார். திராவிட முன்னேற்ற கழகம் பேசின போது தமிழ்நாடு விரும்புகிறவரை அது வந்து நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு இன்றைய கல்வி அமைச்சரே பார்லிமெண்ட் பேசினார். இன்னைக்கு ஜோசப் விஜய்ங்கிற மரியாதைக்குரிய இந்த மாற்றம், நீங்க விரும்பிய மாற்றம், அதிமுக ஒரு சேஞ்ச் வேணும்ல, அப்படி கொண்டு வந்த மாற்றம் 7வது நாள் இங்க சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3rd லாங்குவேஜா ஹிந்தி கட்டாயமா வந்துருச்சா இல்லையா? 3rd லாங்குவேஜ் தானே. அதுல இன்னும் தமிழ் முதல் மொழியா இருக்கப்படுது. இருமொழி கொள்கை நடைமுறையில் உள்ள மாநிலம். ஓகே, 3rd லாங்குவேஜ் எனக்கு கடக்க முடியாது ஏன்னுங்கிற கேள்வி வருது. ஏன் 3rd லாங்குவேஜ் எனக்கு வேணுங்கிற கேள்வி வருது. சோசியலி எக்கனாமிக்கலி நீங்க 3rd லாங்குவேஜ் படிச்ச ஒரு ஸ்டேட் எங்களை விட வெல்பர் ஸ்டேட்டா மாறி இருக்கா? வேலை வாய்ப்புல மாறி இருக்கா? நான் பல இடங்களை வாதமா வைக்கிறேன். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எதுக்கு உட்காந்துருக்கு ஜேர்னலிஸ்டா இருக்கு, நீங்களுக்கு எதுக்கு அட்வொகேட்டா இருக்க, நானும் கேமராமேனுக்கு தம்பிகளுக்கோ பின்னாடி இருக்க ஒரு கேமராமேனுக்கோ ஒருபோதும் பீகார் கனவு யூபி கனவு இருந்ததே இல்லை. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எங்கேயாவது யூபியில் படிக்கிறேன், பீகார் படிக்கிறாங்களா? அது காரணம் தமிழ்நாட்டுடைய சோசியல் எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து நாங்க எங்கிட்ட வறுமை இருக்கு இல்லைன்னு சொல்ல, எங்கிட்ட சாதிய கொடுமை இருக்கு இல்லைன்னு சொல்லல, நான் நியாயப்படுத்தல. எங்கிட்டே சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை, நியாயப்படுத்தவே இல்லை. ஆனால் ஒரு ஸ்டேட் அட்டானமஸ்ல ஒரு அரசமைப்பு சட்டத்துக்குள்ள இயங்குகிற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது கம்பேர் டு மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு வளர்ந்துச்சா இல்லையா? அதுக்கு இருமொழி கொள்கை தான் சிறந்ததுன்னு கொள்கை ரீதியாவே எல்லா கட்சியும் ஏற்றுக்கிட்டு இந்த முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? அப்ப இருமொழி கொள்கை தான் சிறந்தன்னு சொல்லிட்டு உங்க ஆட்சியிலேயே 3வது ஒரு கொள்கையா மொழியா ஹிந்தியை இம்போஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி 4வது மொழியா ஆப்ஷனலா சமஸ்கிருதத்தை கொண்டாந்து வச்ச பின்னாடி மிஸ்டர் விஜய்
நாட்டின் முதலமைச்சர் வாய் திறந்திருக்குமா இல்லையா? வாய் திறந்திருக்குமா இல்லையா? அமைச்சர்கள் வாய் திறந்திருக்குமா இல்லையா? ஏன் வாய் திறக்கல? கட்டாயமாக்கப்படல அப்படின்ற கட்டாயம் வந்துருச்சு. அதே மாதிரி இது ஆப்ஷனல் தான். மன்னிக்கணும், 7, 8, 9 வகுப்புகளில் கட்டாயம் ஆயிடுச்சு. இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் நீங்க எழுத தேவையில்லை. ஆனா 7, 8 கட்டாயம் வந்துருச்சா இல்லையா? இதப்ப கட்டாயமாக்கப்படல என்ன அர்த்தம்? இது குறித்து யாரு பேசணும்? நிச்சயமா மாற்றம் என்று விரும்பிய நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தால் பேசிருக்கணுமா இல்லையா? நிச்சயமா பேசிருக்கணும். ஆளுநர் ஆட்சி வந்தால் பேசிருக்கணுமா இல்லையா? 1 அப்படி நிறுத்துங்க. 2, ஆடு மாடுகளை பலியிடு சட்டம் குறித்து மிக விவாதம் வந்தது. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்தா அன்னைக்கு பெரிய விமர்சனம் ஆச்சு. மீண்டும் வித்ரா பண்ணாங்க. பல மாநிலங்கள்ல அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. திருவிழாக்கள், பண்பாட்டு தலங்கள்ல அவருடைய சமூக பழக்க வழக்கங்கள் ஆடு மாடு வெட்டுவதை தடுக்க கூடாதுன்னு இன்னைக்கு ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்துருச்சு. 15 நாள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சமூக அமைப்புகள் கோரிக்கை வச்ச பின்பு எந்த கருத்தும் அது குறித்து பேசாத முதலமைச்சர், எந்த கருத்தும் குறித்து பேசாத அமைச்சர்கள், எந்த கருத்தும் அது குறித்து வாய் திறக்காத நீங்க சொல்ற கட்டமைப்பு புது கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அமைதியா இருந்துட்டாங்க. நாங்க அப்பீல் போக போறோம்னு சொல்றாங்க. ஒரு சமூக பதட்டம், ஒரு பகிர்த்து முடிஞ்சிருக்கு. என் கோயில்ல என் கருப்பசாமிக்கு, என்னுடைய காளியம்மாளுக்கும் மாரியம்மாளுக்கும், என்னுடைய முனீஸ்வரனுக்கும் ஈஸ்வரனுக்கும், என் கோட்டக்கருப்புக்கும் பாடிக்கருப்புக்கும் என் ஆடு மாடை வெட்டுவதை ஸ்லாட்டர் கவுசல் தான் வெட்டுவோன்னு ஒரு நீதிமன்றம் உத்தரவுப்படுதுன்னா, இந்த நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து பேசுவதற்கு, உங்களுக்கு எதிர்த்து பேசுவதற்கு, கருத்து சொல்வதற்கு உங்க வாயை யார் கட்டினாங்க? மிஸ்டர் மாற்றம், நாங்க விரும்பிய மாற்றமா இது? பேசிக்கணுமா இல்லையா? 3.5 விழுக்காடு இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீடு என்பது பல ஆண்டுகால கோரிக்கை. இந்திய நாடு விடுதலைக்கு முன்பு இஸ்லாமியருக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் பல ஆண்டுகால கோரிக்கை. இஸ்லாமிய அமைப்புகள் இன்று போய் அமைச்சரில் பங்கு வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முஸ்லீம் லீக்குடைய தலைவர் மரியாதை காதர் மீது போன்றவர்கள் அந்த காலத்தில் எங்கள் ஐயா கண்ணியமிக்க ஐயா காகிதம்பலத்தவர்கள் தலைமை தொடங்கி பல ஆண்டுகளாக தங்கி இடஒதுக்கீடு வேண்டிய கோரிக்கை எந்த மாநிலத்தை சாத்தியப்படுத்த முடியல. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் சட்ட ரீதியாக ஆராய்ந்து நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்று மிக அழகாக 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அந்த ஜீவோ செல்லுமா செல்லாதான்னு உயர்நீதிமன்றம் கேள்வி விட்டு இன்னைக்கு அங்க போய் கவர்மெண்ட் அட்வொகேட் ஜிபி அப்பியர் ஆகல. யாரு? தாவேக்கா போட்ட அட்வொகேட். ஏன்னா அரசியல் அறிவாளிகள்ல மாற்ற வேணும்ல. செக்குலரிசமே கல்வி வீசப்படுது, அது போய் அப்பியர் ஆகல. ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய இடஒதுக்கீடு கேள்வி வைக்கப்படுது. இந்துல இருந்து ஒரு இஸ்லாமியத்துக்கு மதம் மாறினால் விருப்பப்பட்ட ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்வது என்பதும் விருப்பப்பட்ட மதங்களை ஏற்றுக்கொள்வது என்பதும் அரசியல் சட்டம் கொடுத்த உரிமை. அது கொடுத்து நீங்க உயர்நீதிமன்ற கேள்வி விட்டுருக்கு. இந்த நாட்டின் முதலமைச்சர் நீங்கள் விரும்பிய மாற்றத்தை கொண்டு வந்தவர், கட்சி சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று பேசிய நடிகர் விஜய் திறக்க மாட்டாரு, பரவாயில்ல. அமைச்சர்கள் பேசணுமா இல்லையா? அப்ப என்ன மாற்றம்? இது என்ன மாற்றம்? நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது மிக சரியானது. இது ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கு கொண்டு வரணும். ஒரு கொள்கை ரீதியா தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய அரசியல் பேசப்படணும் அப்படின்றதெல்லாம் முக்கியமாக தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தையுமே இப்போ நானுமே இங்கே வைக்கல. அஸ் அ ஜேர்னலிஸ்டாக எனக்குமே இதுல நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் இந்த தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து வரணும். தமிழக முதல்வர் அவர்கள் வாயை திறக்கணும், அமைச்சர்கள் பேசணும், அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசணும் அப்படின்றது தெரிஞ்சா அவங்க பேசிடுவாங்க. அவங்களுக்கு நான் பலர்த்து சொல்றேன், கண்ணு தெரியாத பூனை விட்டத்தில் பாஞ்சு கதையா, திண்ணையில் இருந்து திடுக்குன்னு வாழ் வந்த மாதிரி அரசியல். இது ஒரு மரியாதைக்கு சீமானவர்கள் சொன்னதான் ஒரு அரசியல் வெடிப்புன்னு அது நடந்திருக்கு. சினிமாவில் இசையமைப்பாளர்கள் உதவியோடு, ப்ரொடியூசர் உதவியோட முதலமைச்சர் ஆயிருக்காரு. வாழ்த்துக்கள். நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லி கொண்டு தான் இருப்போம். இது ஓகே. இறுதி கேள்வியை ஒன்று வைக்கிறேன். அடுத்த கட்டமாக திமுகவினுடைய எதிர்கால நோக்கம் என்ன? ஏன்னா ஒரு இளைஞர்கள் பிளவுபட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், பிரிஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள அரசியல் வயப்படுத்துறதுக்கோ இல்லை இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறதுக்கும் திமுகவோட தலைமையோ இல்லை திமுகவோ அடுத்த கட்டமாக என்ன எதிர்கால நோக்கமாக வச்சுருக்காங்க? கொள்கை ரீதியாக என்ன இலக்குங்கிறது 1972 ஜூன் 21 தலைவர் கலைஞர் இருக்கிறார். அண்ணா வழியில் ஏறாத உழைப்பும், ஆதிக்கமற்ற சமூக அமைத்து தீர்வும், இந்தி திணிப்பை என்று எதிர்ப்பும், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, வன்முறை தெரிவித்து வறுமை வெல்லும். இது கொள்கை இலக்கு. அது நீண்ட இலக்கு, 1000 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஒரு அரசியல் இலக்கு எப்படி அடைவதற்கு ஒரு பொருள் இலக்கம் என்று பேராசான் மார்க்ஸ் சொன்னாலும் அதே போல் ஒரு அரசியல் கட்சிக்கு இலக்கு இருக்கும். தலைவர்கள் மாறுவார்கள், தத்துவம் மாறாமல் இருக்கும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் தோல்விக்கு ஆய்வு செய்யப்பட்டு மாநில வாரியாக ஒரு குழு போனது. அதை சீராய்வு செய்வதற்கு இன்றைக்கி குழு அமைச்சிருக்காங்க. எங்கள் தலைவர் ஒரு முடிவு எடுப்பார். கூட்டணி குறித்தோ இல்லை தனித்தோ அது எந்த முடிவுனாலும் தலைவர் எடுக்க முடியிருக்கு, தலைமை எடுக்க முடியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உறுதியாக முன்னர் விட இன்னும் அதிக வீரியத்தோடு களத்திலும் அதிகாரத்தில் நிற்போம். நிச்சயமா. உங்களுடைய நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி.